வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னாலே நிறைய மர்மங்களும் நிறைய புதிர்களும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஏன் பெர்முடா ட்ரையாங்கிள்னு கூப்பிடுறாங்கன்னு பார்ப்போம். நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற மியாமி, பெர்முடா, அப்புறம் புவர்ட்டோ ரிகோ, இந்த 3 இடத்துக்கும் நடுவில் தான் இந்த இடம் இருக்கு. இந்த 3 இடத்தையும் பாயிண்ட் பண்ணி ஒரு டிரா பண்ணிங்கன்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். அதனால தான் இந்த இடத்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு கூப்பிட்றாங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் டெவில்ஸ் ட்ரையாங்கிள். இதை ஏன் டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு கூப்பிட்றாங்கன்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்திலே இதை பற்றின பேச்சு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் நடந்த சம்பவங்களும் அதை பற்றின அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இது மூலியமாக தான் உலகம் ஃபுல்லாக அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஃபேமஸ் ஆனிச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட பக்கத்தில் எந்த ஒரு கப்பல் போனாலுமே அது அப்படியே பிளாக் ஹோல் மாதிரி உள்ளே பிடிச்சி இழுத்துக்குமா. கீழே போனால் மட்டும்தான் அது உள்ளே பிடிச்சி இழுத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே போகிற விமானங்களை கூட இதை பிடிச்சி இழுத்துக்குமா. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட நிறைய கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த காணாமல் போன கப்பல்கள்லேருந்து எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலும் விமானமும் எப்படி காணா போச்சுன்னு கூட யாருக்கும் இன்னும் வரைக்கும் தெரியல. ஆனால் இதை பற்றின ரூமர்ஸ் மட்டும்தான் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் எவ்வளவோ மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த உலகத்தை ஆச்சரியப்பட வச்ச சில மர்மமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். 1918 USS சைக்ளோப்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் 306 க்ரூ மெம்பர்ஸோட பெர்முடா ட்ரையாங்கிளை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு நடந்த கோளாறுனால அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் இந்த கப்பல் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அமெரிக்காவோட சைக்ளோப்ஸ் கப்பல் எப்படி காணாமல் போச்சு, இதுக்கு பெர்முடா ட்ரையாங்கிள் தான் காரணமா அப்படின்ற எந்த ஒரு விளக்கமும் கிடைக்கல. இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவை மட்டும் ஆச்சரியப்படுத்தினது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட புருவத்தையுமே தூக்க வச்சுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்படி இந்த கப்பல் எந்த ஒரு தடயமுமே இல்லாமல் திடீர்னு காணாமல் போனதுனால இந்த சம்பவம் அமெரிக்க கடற்படையோட வரலாறுலேயே ஒரு தீர்க்கப்படாத மர்மம்னு சொல்லலாம். அடுத்ததா ஃப்ளைட் 19 அப்படின்ற 5 விமானம் காணாமல் போன சம்பவம். இது 1945 நடந்த ஒரு ஃபேமஸான சம்பவம்னு சொல்லலாம். அதாவது என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவோட 5 குண்டு வீசுகிற போர் விமானம் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க 5 பேருமே பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ரேடாரில் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே பறக்கிற மாதிரியே காட்டலையாம். அந்த ரேடார் தப்பாக காட்டினாலையும் அங்கே நடந்த கோளாறுனாலையும் அங்கேருந்த ஒரு விமானம் தப்பாக செயல்பட்டு அதை தொடர்ந்து வந்த 4 விமானமும் மொத்தமாக சேர்ந்து அந்த 5 விமானமும் அதுக்குள்ளே இருந்த 14 மெம்பர்ஸும் அப்படியே காணாமல் போயிட்டாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 விமானமும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்றது மர்மமாகவே தான் இருக்குது. இந்த ஃப்ளைட் 19 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சம்பவம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுச்சு. இப்படி இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட போகிற எல்லா பொருளும் மர்மமான முறையில் காணாமல் போகிறனால இதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவியலாளர்கள் வந்தாங்க. அவங்க இயற்கையாகவே இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் சொன்னாங்க. அது என்னன்னா, இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் மோசமான கிளைமேட்டும் அண்டர் வாட்டரில் நடக்கிற மேக்னெட்டிக் சேஞ்சஸும் தான் அது கிட்ட போகிற எந்த ஒரு கப்பல் அப்புறம் மேலே பறக்கிற விமானங்கள் இதுங்களோட நேவிகேஷன் சிஸ்டம் அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது எதுவுமே ஒர்க் ஆகாததுக்கெல்லாம் இந்த இயற்கையை தான் காரணம் அப்படின்னு அந்த அறிவியலாளர்கள் சுட்டி காட்டினாலும் கொஞ்சம் மக்கள் இதை நம்பினாலும் நிறைய பேர் இதுக்கு வேற ஏதோ மர்மமான ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு சில பேர் இது மனிதர்களோட தவறாக கூட இருக்கலாம். மனிதர்கள் அது மேலே பறக்கும்போது அவங்களையும் அறியாமல் ஏதாவது தப்பு செஞ்சு அவங்களோட நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த மக்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் மூலியமாக பயணிக்கிறாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் மூலியமாக போனால் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்றனால தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாகவே பயணிக்கிறாங்க. ஆனால் சில மக்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக போகிறதுனால பைரட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடல் கொள்ளையர்கள் கூட இப்படி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் நிறைய கப்பல்கள் விமானங்கள் போயிட்டு வருமா. ஏன்னா நிறைய கப்பல்கள் விமானங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த வழியில போயிட்டு வர்றதுனால ரொம்பவே டிராஃபிக்கா இருக்கிற ஒரு ஏரியா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் தான் சொல்றாங்க. அதனால அப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்யறப்ப அங்க வர கப்பல்கள்ல இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த கடற்கொள்ளையர்கள் அங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி மனிதர்கள் சில தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மேலேயே பழிய போட்டுட்டு அவங்க தப்பிச்சிடறாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே நம்பாம இன்னும் சில பேர் இதுக்கு எல்லாம் மேல போய் இது எல்லாத்துக்கும் ஏலியன் தான் காரணம், இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு வேற யூனிவர்ஸ்க்கு போற ஒரு போர்ட்டல், இதுக்குள்ள போற எல்லா கப்பலுமே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு தான் போகுது, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் உருவாக்குனதே ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு ஏலியன் தான் காரணம் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. இப்படி இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஆளாளுக்கு ஒன்று சொன்னாலும் உண்மையாகவே இதோட மர்மம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த மர்மம் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் பல தலைமுறைகளாக தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பாதி பேர் இதுக்கு இயற்கை தான் காரணம், பாதி பேர் இதுக்கு மனிதனோட தவறுகள் தான் காரணம்,
பாதி பேர் இது கோயின்சிடன்ஸா கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த மர்மங்களுக்குலாம் எந்த ஒரு பதிலுமே இல்லை. இந்த மர்மங்களுக்குலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் ஆர்வமா காத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மத்துக்கு என்னைக்கு விட கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மர்மத்துக்கு விட கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விட கிடைக்காம ஒரு மர்மமாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் see you மக்களே.